ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் டில யூடியூப்ல மட்டுமே பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நோட்டிபிகேஷனுக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறது, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறது ஒரு வழக்கம் தான். போன வருஷம் குரூப் டிக்காக தொடரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கொண்டு போயிருந்தோம், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த தடவை குரூப் டியோட நோட்டிபிகேஷனுக்காக புல்லட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல நிறைய பேர் ஆர்வத்தோட படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக மட்டுமே இது ஆரம்பிக்கப்பட்டது. திருப்பி நான் வீடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த டெஸ்ட் பேட்சுக்கு எங்கேயும் போயிட்டு நீங்க கால் பண்ணியோ எதையும் நீங்க ஃபாலோ பண்ணாலும் ஜஸ்ட் யூடியூப், நம்மளோட யூடியூப் சேனலை மட்டும், டிஃபென்ஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரும், எப்படி வரும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ புல்லட் ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதை மையமா வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு புல்லட் அப்படிங்கிற ஒரு நேமை கொண்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? மொத்தமா நான் 3 பார்ட்டா இந்த டெஸ்ட் போக போகுது. இந்த பார்ட்ல ஒரு 7 டெஸ்டுக்குரிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிடுறேன், டேட்டை சொல்லிடுறேன். மொத்தமா 20 டெஸ்ட் வைக்க போறோம். எல்லாமே ஆர்ஆர்பியோட குரூப் டி தரத்துல. ஏன்னா இப்பதான் கடைசியா போன வருஷம் நோட்டிபிகேஷன் குரூப் டி முடிஞ்சிருக்கு. அந்த தரத்தை மையமா வச்சுதான் சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்க போகுது. ஓகேங்களா? மொத்தமா 1000க்கும் மேற்பட்ட வினாக்களை ஃபாலோ பண்ண போறீங்க. இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி ஒரு 100க்கு 100% வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. 100% வெற்றி உறுதிங்கிற தலைப்புல ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரியல் எக்ஸாம் பேட்டர்னா 90 மினிட்ஸ், அதான் 1.5 hours. மேக்ஸிமம் எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாமும் பாத்தீங்கன்னா 1.5 hours இருக்கும். 25 சயின்ஸ், 25 மேக்ஸ், ரீசனிங் 30, ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 20. இதுதான் பேட்டர்ன். 100 கொஸ்டின் 100 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.33 நெகட்டிவ் மார்க். உங்களுடைய டார்கெட் திருப்பியும் சொல்ற 100க்கு 80+ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டார்கெட் வச்சு படிங்க. அப்பதான் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம வர முடியும். ஏன்னா காம்படிஷன் குரூப் டிக்கு அதிகமாயிடுச்சு. இந்த தடவை எக்ஸாம் எழுதும் போதே எல்லாமே 70+ எடுத்தவங்க கிளியர் ஆகுறாங்க. அப்போ இந்த தடவை நம்ம 80+ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30க்கு 30 ரீசனிங்கும் போடுறோம். ஓகேங்களா? முந்தி போனா 29 போடுறோம். ஓகேங்களா? மேக்ஸ்ல 22 போடுறோம். ஓகேங்களா? கண்டிப்பா போடுறோம்னு வச்சுக்கோங்க மைண்ட் செட். ஓகேங்களா? ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் திருப்பி சொல்றேன், இந்த தடவை 2025-26 நடந்த குரூப் டியோட இந்த ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ல மொத்தமும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டு வச்சிருக்கான். ஓகேங்களா? பேருக்கு தான் ஜெனரல் அவேர்னஸ் சிலபஸ்ல கொடுத்துட்டு ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸே இல்லை சொல்ல போனா. அதனால இந்த தடவை நம்ம டெஸ்ட் ஷெட்யூலுடைய பேட்டர்ன்ல என்ன பண்ணிருக்கோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே அட்வான்டேஜா வச்சிருக்கும். ஓகேங்களா? டாமினண்டா வச்சிருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பாத்துக்கோங்க. 20 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதுல மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ், கொஞ்சம் ஜிஎஸ் இருக்க போகுது. அப்ப அதுல நம்ம நம்ம மினிமம் ஒரு டார்கெட்டே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15+ எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, 15 எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சயின்ஸை பொறுத்தவரைக்கும் குரூப் டில சயின்ஸ் தான் மோஸ்ட் குரூஷியல் பார்ட். நிறைய பேர் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய பார்ட். அது கொஞ்சம் ஒரு லிபரலான ஒரு மார்க்கை வச்சு நம்ம இங்க ஒரு 15 வச்சுக்கலாம். 15 30, இங்க ஒரு 29 59, இங்க ஒரு 22 கூட்டினீங்கன்னா கண்டிப்பா ஒரு 80+ வந்துருது. இதை டார்கெட்டா வச்சு இப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மையமா வச்சுதான் நீங்க ஒவ்வொரு டெஸ்டையும் போட போறீங்க. ஓகேங்களா? திருப்பி நான் சொல்றேன், என்ன விஷயம் சொல்றேன்னா இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். நீங்க பெய்டு டெஸ்ட் பேட்ச் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு 40 டெஸ்ட் அடங்கிய சோனிக் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அதை நீங்க நம்மளுடைய ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவும் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸ் கிளியர் கட்டா 40 டெஸ்ட் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் கிடையாது, காஸ்ட் ஜஸ்ட் 299 தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நம்ம கிட்ட இருக்குது. 1299ல நமக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட்டா? இப்போ இதை நாங்க ஜஸ்ட் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாலே போதும். தமிழ், இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ரைட்டா? டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்துடலாமா? டெஸ்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்டா பேர் பண்ணிருக்கேன். எப்படி பேர் பண்ணிருக்கேன்? ஒன்னு மேக்ஸ், இன்னொன்னு ஜிகே அப்படி சொல்லிட்டு பேர் பண்ணிருக்கேன். இன்னொன்னு ரீசனிங், இன்னொன்னு சயின்ஸ் அப்படி சொல்லிட்டு பேர் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடைவேளை 3 நாள் அல்லது 4 நாள் இடைவேளையோட விட்டுருக்கேன். ஓகேங்களா? முதல் டெஸ்ட் கம்மிங் மண்டே ஆரம்பிக்குது. 23ஆம் தேதி முதல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. மேக்ஸ், ஜிகே ஓட ஆரம்பிக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னங்கள், தசம எண்கள், எண்ணியல் டாபிக் ரெண்டும் சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஜிஏ ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி ஒரு 4-5 டாபிக் பிளஸ் செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். சார் கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மந்த் படிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்ட்
சொல்லக்கூடியதுதான் ஒரு 1 இயர் படிச்சுக்கோங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஓகேங்களா? ஒரு சில பேர் 1.5 இயர்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 6 மந்த்தே போதும் சொல்லுவாங்க. 1 இயர் படிச்சுக்கோங்க பெஸ்ட். ஓகேங்களா? இப்போ 1 இயர் நமக்கு எப்போ எக்ஸாம் வருதோ அதை வச்சுதான். இப்போ எக்ஸாம் நம்ம எப்போ எதிர்பார்க்கறோம்னா ஒரு ஜூலைல எதிர்பார்க்கிறோம். ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில் எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ குரூப் டிக்காக ஏன்னா என்டிபிசி தான் இருக்கு. மேபி இன்கேஸ் மேலே கூட நம்ம நடத்தலாம். ஓகேங்களா? என்டிபிசி இன்னும் கிராஜுவேட் இருக்கு சார், அண்டர் கிராஜுவேட் தான் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு தான் நடக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் இதுல ஃபுல்லா 20 தான். ஆனா இதுல எப்படி இருக்க போகுதுன்னா 8 ஹிஸ்டரி 12 கரண்ட் அஃபேர்ஸ் இப்படிதான் இருக்கும். எல்லா இடத்துலயுமே நான் 8+12 எழுதியிருப்பேன். 12 அதிகமான நம்பர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பொருந்தும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டியல் தான் அது 8ங்கிற நம்பருக்கு பொருந்தும். மொத்தமா 20 கொஸ்டின், 20 மொத்தம் 40 கொஸ்டின் இருக்க போகுது. இந்த டெஸ்ட் காலையில ஒரு 9 அல்லது 10 மணிக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும், தான் யூடியூப்ல கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃபோட கீழே வந்து விழுந்துரும். ஓகேங்களா? வீடியோல வந்து விழுந்துரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு என்ன வந்துன்னா 2 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட டிஸ்கஷன் விழுந்துரும். அடுத்த நாள் காலையில இன்னொரு சப்ஜெக்டுக்குரிய டிஸ்கஷன் விழுந்துரும். இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? இதுல எங்கேயும் மிஸ் ஆக கிடையாது. ஓகேங்களா? போன தடவை தயவு செஞ்சு தொடரை எடுத்து பாருங்க. கண்டினியூஸா அடிச்சு அவ்வளவு வீடியோஸ் போட்டுருக்கும். ஓகே, எங்கேயும் மிஸ் ஆகாது. ஓகே, உண்மையா சொல்ல போனா ஆல்ரெடி ஒரு 2 டெஸ்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா எடுத்து வச்சிட்டோம், வீடியோ எடுத்து வச்சிட்டோம். லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வீடியோ எடுத்து வச்சிருவோம் பேக்கப். ஓகே, அதனால கண்டிப்பா மிஸ் ஆகாது. உங்களுடைய ஃபாலோ, உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து தான் எங்களுடைய வேகம் இன்னும் வேகமா இன்னும் அடுத்தடுத்த டெஸ்ட் எக்ஸ்ட்ராவும் கொடுப்போம். ஓகேல, அடுத்து 2வது டெஸ்ட் பாருங்க 27. ஓகேல, ஒரு 3 நாள் கேப் விட்டு 27 ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் சயின்ஸ். ஓகேல, ரீசனிங்கை பொறுத்தவரை 2 டாபிக், சயின்ஸை பொறுத்தவரைக்கும் 2 டாபிக். இந்த சயின்ஸ் நமக்கு இங்க முக்கியத்துவம் இருக்குது. அதனால 20 40 கொஸ்டின். அடுத்த டெஸ்ட் 30ஆம் தேதி ஒரு 2 டேஸ் கேப். ஓகேங்களா, மேக்ஸ் ஒரு டாபிக், பாலிட்டியில ஒரு 2 டாபிக், பிளஸ் அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, 8+12 திருப்பி சொல்றேன், 12ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேங்களா, 5வதுக்கு மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, அடுத்து 6வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் சயின்ஸ். ஓகேங்களா, ரீசனிங் 2 டாபிக்கா கொடுத்துருக்கேன். மேக்ஸ் ஒரு சில ஒரு டாபிக்கா தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு டாபிக் வருது, ஒரு 5 டாபிக் பிளஸ் செப்டம்பர் டு நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி படிச்சோம்ல, அது ஒரு ரிவிஷன் விட்டுரும். ஓகேங்களா, ரைட்டா, அவ்வளவுதான். இப்போதைக்கு 7 டெஸ்ட்டுக்குரிய ஷெட்யூல் அடுத்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷெட்யூல் அப்படியே பிஸியா என்கேஜ் பண்ணி கொண்டு போக போறீங்க. அடுத்த பார்ட் உடனே ஆரம்பிச்சிடும், கேப் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, நீங்க பண்ண வேண்டியது எங்களுக்கு சப்போர்ட், எங்களுடைய கிளாஸை பாருங்க, ஃபீட்பேக். ஓகே, எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக். ஓகேங்களா, கிளாஸ்ல கண்டிப்பா இடையில கொஸ்டின்ஸ் கேள்வி வரும், அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றீங்க. இவ்வளவுதான், இதுதான் எங்களுடைய நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. ஓகே, அது போக நல்லா படிங்க. வேற என்னெல்லாம் வேணுங்கிறத கமெண்ட்ல கேளுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் செய்ய ரெடியா இருக்கிறோம். உங்களுடைய ஃபாலோ, உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஓகேங்களா, தேங்க்யூ.